ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. நீ மட்டும் என் கையில மாட்டணும்டா, அது பறவைக்கு இருக்கு. இல்ல எனக்கு புரியல. நான் தான் உங்ககிட்ட படிச்சு சொன்னோம்ல, உங்களை நான் நம்ப மாட்டேன் இப்ப வரேன்னு சொல்லிட்டு நீங்க வரதுக்கு லேட் ஆகும். வரதுக்கு தான் இருந்தேன். வர நேரத்துல திடீர்னு ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துட்டு, கால் வலி வந்துட்டு, கை வலி வந்துட்டுன்னு சொல்லிட்டு 1008 காரணம் சொல்லுவியா? பேங்க் விஷயத்துல விளையாடப்படாதுன்னு சொல்லிட்டு தானே நானே போலான்னு சொன்னேன். நான் சொன்னதே கேட்காம நான் வரவே, நான் வந்ததுக்கு பிறகு கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு என்னைய வெயிட் பண்ண வச்சியா? இவ்வளவுக்கு 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னியா? லோனுக்கு அப்ளை பண்ண போறேன், டைமுக்கு வரணும்னு உங்களுக்கு அறிவு இருக்கா? சரி 1 மணி நேரத்துல வர முடியல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல உங்களுக்கு. நானாவது போயிருப்பேன். பேங்க் க்ளோஸ் பண்ணக்கூடிய நேரத்துல வாரியா? இனிமே இன்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாவ. ஒருவேளை நாளைக்கு போனதுக்கு பிறகு நேத்துக்குள்ள எல்லா ப்ராசஸையும் முடிச்சிருக்கானே, இனிமே லோன் கிடைக்காது அப்படின்னு கேன்சல் பண்ணாவேனா? அது பிறகு உங்களுக்கு என்ன? உங்களுக்கு லாபமா நஷ்டமா? எனக்கு தானே கஷ்டம். நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், காது கேக்குதா? நான் பிஸியா இருக்கேன், என்னால வர முடியாது, நீ போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. 2 நாளா எப்ப பாரு காத்துல ஃபோன் தான் இருக்குது. அப்படி எவ்வளவு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. ஸ்மிருதிக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்காவ. அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணாலே பிஸின்னு வருது, யாருக்கு ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே. உங்களுக்கு பிடிக்கனால 70 தடவை ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கான். நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், கேக்குதா உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் எவ்வளவுக்கோ ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குதியா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி தானே, இல்ல வேற எவ்வளவு இருக்காளா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், போனா போட்டுன்னு சொல்லிட்டு என் போக்குல தானே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் காத்துல போன் தான் இருக்குது. ஸ்மிருதி அக்கா கூட போன் பண்ணி என்கிட்ட கேட்காவ, போன் ட்ரை பண்ணா ரீச் ஆகவே இல்ல, பிஸி வருது அப்படின்னு. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா உனக்கு என்ன? போன் டைப் பண்ண என்னத்தையாவது கேட்ட நான் வந்து இல்ல கவினா சும்மா இருங்க. இல்ல அர்ஜுன், 2 நாளா எப்ப பார்த்தாலும் யாருக்கோ போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குதியா? யாரு கூடலே போன்ல பேசின மாதிரி இல்ல, ஏதோ டென்ஷனா இருந்தேன்னா. நான் டென்ஷனா இருந்தேனா எனக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்காளா? மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் உனக்கு தெரிஞ்சது உன்னை பத்தி மட்டும்தான். யார் என்ன மனநிலையில இருக்கான்னு தெரியாது, யார் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியாது. அடுத்தவங்களோட டென்ஷன் புரியாம விளையாடிட்டு இருக்காது. அது என்ன இன்னொரு பொண்டாட்டியா? வேற பின்ன நீ எப்படி அர்ஜுன் கேப்பாவ? 2 நாளா ஃபுல்லா யாருக்கோ போன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குதியா? என் மனநிலையில யார் இருந்தாலும் அப்படிதான் கேப்பாவ. என் பாரு, பேசாம போயிரு. நான் ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கான், அது பிறகு என்ன வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். வெளியே போயிரு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு கோவப்படுத்தியா? தப்பு செஞ்சது நீங்க. 1 மணி நேரத்துல வாரேன்னு சொல்லிட்டு போனியா? பேங்க் க்ளோஸ் பண்ண போற நேரத்துல வாரியா? எவ்வளவு கால் ட்ரை பண்ணிருப்பேன், அட்டெண்ட் பண்ணியலா? இல்லனா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீ போய் என்னால வர முடியாதுன்னு. வியானே ஐராவே அம்மா கிட்ட விட்டுட்டு நானாவது போயிருப்பேன்ல. அதானே இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்தே என்ன கொடுமை தானே படுத்திக்கிட்டு இருக்குவியா? உங்களுக்கு கோவம் வந்தா அடிச்சிருவியா? உங்களுக்கு கோவம் வந்தா திட்டிடுவியா? இந்த வீட்டுக்கு வந்தியா இருந்த நாளையில இருந்தே அதுதான் நடக்குது. இப்படிதான் அடிப்பியா, கோவப்பட்டியா, எல்லாத்தையும் உங்களுக்காண்டி பொறுத்துக்கிட்டேலாம். எனக்காக பொறுத்துக்கிட்டியா? எனக்காண்டி பொறுத்துக்கிட்டேன்னு மட்டும் சொல்லாத. அது நிலனுக்காண்டி நீ பொறுத்துக்கிட்டது. எனக்காக பொறுத்துக்கிட்ட, எனக்காக விட்டு கொடுத்தேன்னு மட்டும் சொல்லாத. அட கடவுளே, சண்டையா போடியாவ? மாமா பாட்டி அண்ணியா அடிச்சுதான் போலாம். நீ தள்ளு, முத என்ன யாருன்னு காட்டுட்டு. ரோஸ் சும்மா நில்லுங்க, அவியலுக்கு நடுவுல போயிட்டேன். என்ன நிலனுக்காக தானே பொறுத்துக்கிட்டேன், எனக்காக பொறுத்துக்கிட்டேன். நானே செம்ம டென்ஷன்ல இருக்கேன். அது எப்படி உனக்கு தோணுனா வருவேன், உனக்கு தோணுனா எல்லாத்தையும் வாரி கட்டிட்டு போவேன். உண்மை என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க கூடிய ஒரு தன்மை கிடையாது. ஒருத்தங்க அமைதியா இருக்காவலாம், எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்காவலாம். அதுக்கு காரணம் என்னவா இருக்கா, நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்போம்னு கூட தெரியாது. புரிஞ்சுச்சு அர்ஜுன், உங்களுக்கு கோவம் வந்துட்டுனா வாயால பேச வேண்டியதானே, அது என்ன உடனே கை நீட்டி அடிக்கிறது? எனக்கு அம்மா அப்பா இருக்கு, கேட்கறதுக்கு ஆள் இருந்துட்டாவல்னா கொஞ்சமா தவியல பார்த்து பயம் இருக்கும்ல உங்களுக்கு. இப்படி உடனே கை நீட்டி அடிக்க மாட்டியா? எனக்கு இருக்கிறது வயசான ஒரே ஒரு அம்மா, அவளும் உங்க வீட்டுல தானே இருக்காவ. என்ன செஞ்சாலும் கொண்டு போட்டாலும் யாரும் கேட்க மாட்டாவேல, அதனால தானே. வாய அடக்கு. என்ன கேட்டா எப்ப பார்த்தாலும் வேற எவ்வளவுக்கோ போன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி தானே, இல்லன்னா வேற எவ்வளவு இருக்காளான்னு கேட்க. இந்த மாதிரி பேச்சுக்கு தானே இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அடி வாங்கினா. என்னடி பேச்சுது?
ஒரு பொண்டாட்டி தானே 9 பொண்டாட்டியானு. ஏன்னா இவன் என் கூடாலே தானே இருந்தான். 6 மாசம் எங்க போனான்னு தெரியாது. இதுவே நான் உன்கிட்ட கேட்டிருந்தேனா, உனக்கு நான் மட்டும் தானே புருஷன், நான் ஒரு வார்த்தை கேட்டா என்ன விட்டு வச்சிருப்பியா? வானத்துக்கு பூமிக்கு குதிச்சுக்கிட்டு என்னை சந்தேகப்பட்டாவ. இனிமே நான் இந்த வீட்டுல இருக்கே மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பறக்கி வாரி கட்டிட்டு போயிருப்பேலாம். நாங்க இந்த மாதிரி பேசிட்டா போதும். நீ பேசினா என்ன பல்ல இழிச்சுக்கிட்டு போவேன்னு நினைச்சியா? உங்களோட பொல்ல எல்லாம் கழட்டி கையில கொடுத்துருவேன். அது வரைக்கும் என்ன அம்மா அப்பா இல்லாததுனாலதான் அடிக்குதியா? கேட்கறதுக்கு யாரும் இல்லன்னு தானே அடிக்குதியான்னு கேட்க. நீ என்ன கஷ்டத்தை அப்படி அனுபவிச்சுட்ட? என்னைக்காவது ஒரு நாள் சாப்பாடு இல்லாம பசியில வாடி பட்டினி கிடந்திருக்கியா? எங்களை மாதிரி என்னைக்காவது இப்படி கிடந்திருக்கியா? சரி அதை விட இருக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கியா? அரவணைக்க யாரும் இல்லாம ஊர் ஊரா ஓடி தெரிஞ்சிருக்கியா? உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு கஷ்டம்னா உனக்கு அம்மா அப்பான்னு ஒருத்தங்க இல்லாதது மட்டும் தான். ஆனா அவிய இல்லனாலும் அவிய இருந்தா உனக்கு எது எந்தெந்த நேரத்துல கிடைக்குமோ அதை விட அதிகமாவே கிடைச்சிருக்க. ஒருவேளை அவிய இருந்திருந்தா கூட நீ இப்படி பொட்டிக்க ஆரம்பிச்சிருப்பியான்னு தெரியாது. எல்லாம் ஓ விருப்பப்படி தானே உன் தாத்தா பாட்டி விட்டாவன். உனக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாம் அவியலுக்கு மூலமா கல்யாணத்துக்கு முன்ன கிடைச்சுக்கிட்டு தான் இருந்து. கல்யாணத்துக்கு பிறவைக்க உனக்கு ஒண்ணுனா அவனை எதுக்கு நான் இருந்தேன். அழகான குழந்தைய கடவுள் கொடுத்திருக்கான். நல்ல ஃப்ரெண்டா அந்த பரதேசிய கொடுத்திருக்கான். இப்படி எல்லாமே தானே உனக்கு கிடைச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கல, அவனை எதுக்கு பரதேசின்னு சொல்லுதியா? நானே கொலை வெறியில நிக்கேன். பேசாம போயிரு. ஏற்கனவே 2 நாளா மண்டை வெடிச்சு சதறிய மாதிரி இருக்குது. நான் நார்மல் ஆகுற வரைக்கும் வாயை முடிக்கிட்டு பேசாம ரூம்ல இருந்துரு. இல்லையா உனக்கு நான் மட்டும் தான் பொண்டாட்டியான்னு கேட்டேன். அதுக்கு என்னை போட்டு மாட்டை அடிச்ச மாதிரி அடிச்சிட்டான். இனிமே இவனுக்கு கூட நான் இருக்க மாட்டேன். என் பிள்ளைய தூக்கிட்டு நான் போறேன்னு சொன்னீங்கன்னா தாராளமா போ. உன்னை இங்க யாரும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு பிடிச்சு நிறுத்தவே மாட்டாவ. முத தடவை வாரி கட்டிட்டு போச்சுல பிடிச்சு நிறுத்தினேன் போகாதேன்னு சொல்லிக்கிட்டு. இனிமே வாரி கட்டிட்டு போச்சுல போகாதேன்னு சொல்ல மாட்டேன். போறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நானே எல்லாத்தையும் வாரி கட்டி அனுப்பி விட்டுறலாம். நான் எதுக்கு போனோம்? அடிச்சோடனே போயிருவானா? இல்ல நான் இந்த வீட்டை விட்டு போனேன்னு சொல்லிக்கிட்டு தான் அடிக்குதேடா. நான் அன்னைக்கு சொன்னதான் என் மேல எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. அடிச்சு கொன்னாலும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன பேங்குக்கு இன்னைக்கு கடைசி நாள் வரலான்னு சொல்லிட்டு வராததுனால கோவப்பட்டுட்டேன். ஒரு ஆம்பளை வெளியே போறான்னா 1008 டென்ஷன் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். சொன்ன டைமுக்கு கரெக்டா வரலனா இன்னொரு குடும்பம் இருக்கான்னு அர்த்தமா? என்ன வா அப்ப ஏன் அப்பன மாதிரி நினைச்சிட்டியா? இன்னைக்கே பேங்க்ல நீ போனியனா ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு உன் கையில உடனே பணத்தை தூக்கி தருவாவே நினைச்சியா? என்ன மாதிரி 2 நாளைக்கு அலைய வைப்பாவ. கடைசியில நான் வரேன்னு சொல்லுவாவ. எனக்கு மேனேஜர் தெரியும், நான் வந்தேன்னா ஒரே நாளையில முடியும். அதனால நான் வரேன்னு சொன்னேன். போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிட்டு சலன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். அதுவும் காதுகிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு பொறுமை இல்ல, ஒரு விஷயத்த பொறுமையா கேட்கனே தெரியாது. வருவேன்னு சொல்லிட்டு தானே போனியா? ஏன் வரல? ஏன் என்னாச்சு? இப்படி பொறுமையா கேட்கறதுக்கு பழகு. அதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா அது பிறவைக்கு கத்து. எடுத்த வாயோட சலப்புல தான் பேசுவா. ஆமா இப்ப லோன் எதுக்கு உனக்கு? நம்ம பொட்டிக்ல வேலை நடந்துக்கிட்டு தானே இருக்கு. ஆமாமா லோன் எடுத்துதான் இவ வேலை பாப்பாவ. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாரும் இல்ல. நான் கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கிட்ட 5 பைசா இல்ல உனக்கு தரதுக்கு. அந்த பரதேசி உன் ஃப்ரெண்டு அவன் இன்னொரு கோயில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் சொல்லாமலா இருப்பான்? நான் தாரேன்னு சொல்லிக்கிட்டேன். வேற ஆப்ஷனே இல்லாத மாதிரி கத்துன்னு கத்துறேன். ஏய் ஐரா உள்ள போகாத, இங்க வா. சிவா எங்கோடி வந்தா? என்னடா? ஒண்ணும் இல்ல ஐரா. என்னடா தம்பி எங்க? ஐயோ அத்த அழல ஐரா, அவ கண்ணுல தூசு விழுந்துட்டு. நீ வா நம்ம தம்பியை போய் பாப்போம். ஊன்னு ஊதி விட போறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வா நம்ம போய் தம்பியை பாப்போம். சரிடி செல்லாம், நம்ம தம்பி பாப்பாவா போய் எழுப்பி விடுவோம். வா. ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை? அண்ணே கேட்டுக்கிட்டு தான் நிக்கும். அதுதான் இருந்தாலும் நீ கை நீட்டி அடிக்கப்படாது. ஆமா மக்கா, கை நீட்டி அடிக்கிறது தப்பு. இங்க பாருங்க, அவ என்ன பேசினான்னு தெரியாம பேசாத. கோவம் வந்ததுன்னா ஏதாவது பேசியது. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. நீ வாயிரம் நம்ம போலாம். அண்ணி வா கவின், பாட்டி வாங்க. என்ன மக்கா அடிச்சுட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அடிச்சான்னு தெரியுது. அவன் உனக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கச்சுல செரிக்கா உள்ள வந்து குடுக்கலான்னு தான் தோணுச்சு. இந்த பையன் தான் தடுத்துட்டான். சரிங்க பாட்டி, அவருக்கு மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. 2 நாளா என்னமோ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. போன் ட்ரை பண்ணாலும் பிஸின்னு வருது. யாருக்கோ போன் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா யாரு கூடாலையும் பேசின மாதிரியே தெரியல. ஏதோ ஹாஸ்பிட்டல் டென்ஷன்ல இருந்திருப்பாரு. நான் தான் அவருக்கு சிச்சுவேஷன் தெரியாம கோபத்தை கிளப்புற மாதிரி பேசிட்டேன். மதியம் பொட்டிக்கு வரும்போதும் ஒரு மாதிரி மூட் அவுட் ஆன மாதிரி தான் வந்தாரு. எப்பயும் பொட்டிக்கு வந்தா வியான் ஒரு தடவையாவது தூக்காம வியானுக்கு முத்தம் கொடுக்காம போக மாட்டாரு. ஆனா இன்னைக்கு வியானு கூட பார்க்காம அப்படியே போயிட்டாரு. அப்பயே ஒரு நல்ல ஒய்ஃபா நான் புரிஞ்சிருக்கணும். ஏதோ டென்ஷன்ல இருக்காரு போல. என்ன யாதுன்னு கேட்கணும்னு நான் யோசிச்சிருக்கணும். ஆனா நான் தான் வந்தது வராததுமா கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் பொறுமையா பேசியிருந்தா அவர் டென்ஷன் ஆயிருக்க மாட்டாரு. அடிச்சது வலிக்குதாமக்கா, வா என்ன போட்டு தாரேன். இல்ல பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
அவ ஐராதான் நான் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துதான் ரொம்ப பதறி போயிட்டான். அதான் 2 பேருமா சேர்ந்து சமாளிச்சு ஊட்டியலை. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இவன் கை நீட்டினானா நீ பலார்னு ஒண்ணு கொடுத்துருக்கணும். எனக்கு ஒரு அடி அடிச்சிருந்தானா நீ ஒண்ணு பலார்னு திருப்பி கொடுத்துருக்கணும். 2 அடி அடிச்சானா நீ பலார்னு 2 திருப்பி கொடுத்துருக்கணும். ஆங்கிக்கிட்டு அழுதுகிட்டு நின்னான்னு வச்சுக்கா, இவனுங்களுக்கு கோவம் வரச்சல எல்லாம் அடி அடின்னு போட்டு சாத்துவானுங்க. அதையே பலார்னு திருப்பி சுள்ளின்னு வச்சிடணும். அப்பதான் நம்ம செஞ்சது தப்புன்னு அவனுங்களுக்கு புரியும். உன் தாத்தன் அதான் சின்ன என் புருஷன் எனக்கிட்ட எத்தனை அடிபட்டிருப்பாரு தெரியுமா? அவர் அடிச்ச உடனே நான் வீட்டை விட்டு போயிருவேன்னு நினைச்சாரு. நான் எதுக்கு போனோம்? நான் போக மாட்டேன். சனி இல்லனாலும் கோவம் வந்ததுன்னா அடிப்பானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல கவின், இதுக்கு முன்னெல்லாம் அடிச்சதெல்லாம் இப்பதான் மொத அடிச்சாரு. தெரியும்டா நீ போன் பண்ணுவேன்னு. உன்கிட்ட போன் வரான்னு தெரியும். எங்கடா வச்சிருக்கேன்? உன் இடம் உன் இடத்துல இருக்கா? எங்க வச்சிருக்கான்னு எனக்கிட்ட கேட்க. அத நான் கேட்கணும். எங்கடா வச்சிருக்கேன்? யாரா நீ திடீர்னு முளைச்ச கோடான் மாதிரி என் குடும்பத்துக்குள்ள வந்திருக்கேன். உன்னை எப்பவும் நான் சமாதி கட்டியிருப்பேன். நீ என் கையில இப்ப மாட்டினு வச்சுக்கா, உன் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே தரம் மொத்தமா அழிச்சு புதைச்சிருப்பேன். எங்கடா வச்சிருக்கேன்? டேய், அத நான் கேட்கணும். உன் இடத்துக்கு வந்திருக்கா. ஏன் ஆளுங்களுக்கே 2 நாளா தண்ணி காட்டியிருக்கா. அவ என்ன பண்ணாலும் அவ மேல எனக்கு கோவம் வராது. ஆனா அவதான் என் உலகம் ஆச்சே. ஆனா நீ தான் அவளை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. உன் கையில அவ கிடைச்சதுனாலதான் எனக்கு போன் பண்ணி என்ன மிரட்டுற? மொபனை, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கா, நீயே இருக்க மாட்டா, உன்னை பெத்தவளே இருக்க மாட்டா. ஆஹா, சவால் விடுறியா? ஆமா, தெரியாம தான் கேக்கேன். என் குடும்பத்துக்குள்ள நீ யாரா? அவ ஏன் அத்தை பொண்ணு. அவ கழுத்துல நான் தாலி கட்டதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ யாரு திடீர்னு அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? நான் அவளுக்கு யாருன்னு நீயே கண்டுபிடி. உன் கண்ட்ரோல்ல தானே உன் ஊரே இருக்குதே. ஏன் இவ்வளவு நாள் ஆனதுக்கு பிறகு நான் யாருன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியலையா? உன்னை பத்தி கண்டுபிடிக்கிறதுனா என்ன ரொம்ப கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? தடவை நீ என்கிட்ட மோதும் போது உன்னை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதான். ஆனா இப்ப உன்னை பத்தின எல்லா விஷயமும் என் கையில இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நீ வேண்டான்னு உன் பொண்டாட்டி உன்னைய தூக்கி போட்டு போயிருக்கா. இப்ப நான் ரீசனா உன் கூடால மறுபடியும் சேர்ந்திருக்கா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. நம்ம பசங்க சொன்னானுவா சும்மா நறுக்குன்னு இருப்பாளாமே. நம்ம பயல்வ போன் பண்ணி சொன்னானுவா நமக்கு பொண்டாட்டினா அது சாருதான். நான் வேணாம், இத மட்டும் நீ என் முகத்துக்கு முன்ன நின்னு பேசியிருக்கணும். இந்நேரத்துக்கு உன் மூஞ்சி பஞ்சர் ஆயிருக்கான். உன் அடிய பத்தி எனக்கு தெரியாதான். ஆமா, உனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்லையா? இல்ல, கூடவே 6 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கானாமே. கேள்விப்பட்டேன். நம்ம பையனோதான் விசாரிச்சு சொன்னானுவா. நீ ஏன்டா தேவையில்லாம அடுத்த விஷயத்துல தலை போடியா? அழகான பொண்டாட்டி. நம்ம பசங்க போட்டோ எடுத்து அனுப்புனானுங்க. அழகான குழந்தை, படிச்சுக்கிட்டு இருக்க தம்பி தங்கச்சி, தாத்தா பாட்டி, அப்பா, அப்பாவோட 2வது பொண்டாட்டி. இப்படி குடும்பமா இருக்கா. இந்த குடும்பத்துல உளவியலுக்கு ஏதாவது ஒண்ணா உன்னால தாங்கிக்கிட முடியுமா? நீ ஏன்டா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலை போட்டுக்கிட்டு இருக்க? என் குடும்பத்துல உளவியல மட்டும் இல்லடா, அவளுக்கும் ஒன்னால ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கா, மொப்பனா இருக்க இடம் தெரியாம அழிச்சிருவேன். பார்த்த எல்லாம் பேக தொலைச்சிட்டான்னு எனக்கு தெரிய வந்ததான். உன்னைய தேடி ஆஸ்பத்திரிக்கு தான் வருவான்னு தெரியும்டா. அங்க என் ஆளுங்களை பார்த்ததான் உனக்கும் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு எப்படி ஓட்டத்தை எடுத்தா பார்த்தேலாம். உனக்கு என்ன பத்தி தெரியாது, ஆனா அவளுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். என்ன பண்றது, இந்த ஊர்லயே பிறந்துட்டாளே. இது உனக்கு தேவையில்லாத வேலை. பொண்ணை ஒப்படைச்சுக்கிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டே இரு. இந்த ஓட்டத்துல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன். அவ விருப்பம் இல்லாம ஒரு சுண்டு வரல் அவ மேல பட்டதுன்னு வச்சுக்கான். தப்பு 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 தப்பு. அவ ஏன் பொருள். பல வருஷத்துக்கு முன்னால இருந்தே அவளை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ மட்டும் உள்ள வரலன்னு வச்சுக்கான், எப்பவும் அவ கழுத்துல தாலியும் கட்டியிருப்பேன். நமக்கு தாலி தான் ஃபர்ஸ்ட். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தெரியல. டே அடங்கு. அவளை அடையிறதுக்காக அவளுக்கிட்டே நான் என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னு உனக்கு தெரியுமா? என்னால எதையெல்லாம் அவ இழந்தான்னு தெரியுமா? இங்க பாரு, ஆண்டவன் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கான். தேவையில்லாம என் விஷயத்துல தலை போட்டு உன் குடும்பத்துல உளவியல இழந்துராத. நம்ம பசங்க வேற அங்கதான் இருக்கானுங்க. பொண்டாட்டி வேற அழகா இருக்கா, தங்கச்சி வேற சூப்பரா தான் இருக்கா. பாத்துக்கா, ஏதாவது ஒண்ணுல ஒண்ணு ஆச்சுன்னா ஏன் சட்ட கலரை நீ பிடிக்கப்படாது. பாக்குறேன்டா பாக்குறேன். இவன் பேசுறத பார்த்தா இவனுக்கிட்ட இன்னமும் மாட்டல. அப்ப எங்கதான் போயிருப்பா? இங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா என்னை தவிர வேற யாரும் ஹெல்ப் பண்ணவும் மாட்டாவ. அவளை என்னை தவிர வேற யாருக்கும் தெரியவும் தெரியாது. அப்புறம் எங்க போயிருப்பா? சாரி தானோ, இனிமே சிரிக்க மாட்டேன். என்னை பார்த்தா உனக்கு சிரிப்பா வருதே. அவன் வேலை வெட்டி இல்லாம சிரிக்கான். உன்னைய பார்த்தா அப்படியே கையெடுத்து கும்பிடணும் போல தோணையில இருக்கான். அம்மா, என்னம்மா பண்ணி வச்சிருக்கியா? என்ன, எனக்கு 20 வயசு தான் முடிஞ்சிருக்கேன். ஆனா பாக்கிறதுக்கு 40 வயசு ஆண்டிய மாதிரி இருக்கேன். ஆண்டிய மாதிரியே இருக்கேன், அழகா இருக்கேன். நல்லதானே மக்களே இருக்கு. உங்க அம்மா அவளுக்கு புடவை கட்டியதை விட உனக்கு நல்லா தான் கட்டி விட்டுருக்கா. அப்படி சொல்லுங்க. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
தனு நல்லாதாம்மா இருக்கு. ஏண்டானே விளையாடிக்கிட்டு இருக்காதா? சரிக்கா தந்து விட்டுருவோம் பாத்துக்கா. தனு இந்த புடவையில சூப்பரா இருக்குதியா, நல்லாதான் இருக்கேன். ஏன்னு நீங்களுமா? நான் இவ்வளவு குண்டாவா இருக்கேன், அழகா கட்டி விடுங்க. ஒரு தடவை நடந்து பாக்கின்னு சொன்னா இப்படி கட்டி விட்டுருக்காவ. ஏண்டா உனக்கு தான் புடவை கட்டியது பிடிக்காதே. புடவை கட்டிக்கிட்டு செம்மையா நடக்கிறதுக்கும் தெரியாது, அது பிறவிக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்க? அண்ணே உனக்கு தெரியாது, காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் புடவை தான் கட்டுவாங்களாம். நான் மட்டும் எப்பயும் போற மாதிரி போனேன்னு வச்சுக்கா, என்னையதான் வித்தியாசமா பாப்பாவலாம். அங்கெல்லாம் புடவை கட்டணும்னு சொன்னாலும் கேட்கியதே கிடையாது நாங்க. ஆனா இங்க கெட்டாத்தவியல தான் பார்த்து சிரிப்பாவலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுங்களே 3 மாங்கா மாட்டேங்க, இன்னைக்கு ஷாப்பிங் போயிருக்காளுங்க. நானும் கட்ட வேண்டாம் தான் நினைச்சேன், ஆனா அவளுங்களுக்கு பில்டப் தாங்க முடியல. அத பார்த்தே பயமா இருக்கு. சரி ஒத்தையில தெரியறதுக்கு கூட்டத்தோட கூட்டமா தெரியலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இவள்கிட்ட கட்டி கேட்டேன். அப்பா உங்க பொண்டாட்டி என்ன செஞ்சு வச்சிருக்காவான்னு பாருங்க. நல்லாதானே மக்களே இருக்கு, அவ கூட இவ்வளவு அழகா கட்டிட மாட்டா அவளுக்கு. அதான் சொன்னதுக்கு பிறகு ஒரு பிள்ளைக்கு புரியுதா? நல்ல சூப்பரா அம்சமா இருக்கு. அம்சமாவா இருக்கு? ஆமா மக்களே அழகு போல இருக்க. நான் மட்டும் புடவை கட்டி நீ அப்படி போனேன்னு வச்சுக்க காலேஜுக்கு, எல்லாரும் கையெடுத்து கும்பிடுவாவ. ஆமா பாக்குறதுக்கு அம்மா மாதிரி தானே இருக்கு, கையெடுத்து கும்பிடதான் செய்வாவ. அண்ணி நீங்களுமா? நல்ல வேளாமா, உங்க மேல எனக்கு லேசா சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்ததுனாலதான் ஒரு வாட்டி கட்டி விடுங்கன்னு சொன்னேன். ஏன் நல்லா தானே இருக்கு, இதுக்கு மேல என்னத்த சாரி கட்டுவாவ? 2 வயசு குறைச்சு தெரியணும். எடி புடவை கட்டினா 2 வயசு கூடுதலா தான் காட்டும். மா இது ஒரேடியா 20 வயசு கூடுதலா காட்டுது. சரி ஊடு, என்னமோ ஒரு நாள் இருக்குதுல்ல, யூடியூப்ல எல்லாம் பாத்துக்கிட்டு உங்க டேஸ்ட் உலக்கு கட்டி விடியேன். என்னமோ உங்களை நம்பி கட்டி விடுங்கன்னு இப்ப நினைச்சியலா? அண்ணி நீங்க நல்லா தானே கட்டுவியா? யாருமா இவளா? அம்மா கட்டியதுக்கு அண்ணி அழகா தான் கட்டுவாவ. ஆனா எனக்கு நான் கட்டதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதுல என்ன வேற பாடா படுத்திடுவான். பிளேட்ஸ் எடுக்கும்போது பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எனக்கு மத்தவியலுக்கு கட்டி விடறதுக்கெல்லாம் வராது. அப்ப நான் என்னதான் செய்யறது? எங்க அண்ணனுக்கு சூப்பரா சாரி கட்ட தெரியும். அண்ணன் தான் தியானுக்கு அம்மாக்கே புடவை கட்டதுக்கு கத்து கொடுத்தது. அதேதான் எனக்கே கட்டி விடுவாவ. அங்க இருக்கச்சுல அதேதான் கட்டி விடுவாவ. இது நான் நல்லா தானே கட்டி இருக்கேன். மா பேசாம போயிருங்க, இப்படியே போனேன்னு வச்சுக்கிடுங்க. எல்லாரும் என்ன தானு தன்வின்னு கூப்பிட மாட்டாவ, ஆண்டின்னு தான் கூப்பிடுவாவ. பேசாம நான் தியா கட்டே சாரி கட்டி கேக்கேன். தனு பாவம், அவிய பிள்ளைய வச்சிருக்காவ. ஐரா வேற அங்கதான் நிக்கான், வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பொட்டிக்கு ஓடுவாவ. இங்க வந்து உனக்கு புடவை கட்டி கொடுக்கறதுக்கான நேரம் அவியலுக்கு. நான் அங்க போலாம். நீ எங்க போனாலும் காலமா அவியலுக்கு நிறைய வேலை இருக்கும், ஒன்ன பாத்துக்கிறதுக்கா நேரம் இருக்கும். அண்ணே நான் கட்டிட்டு போவலன்னா எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாவ. நான் நாளைக்கு தியாக்கா கிட்ட கேக்கேன், அதைய கட்டி விடலான்னு சொன்னாவல்னா நீ அடுத்த நாள் என்னைய கொண்டு விடு. சரி, புடவையை கட்டிக்கிட்டு கீழே விழாம சாயந்தரம் வந்து சேர்ந்தேன்னா சரிதான். என்ன ஒரு பேப்பர் தான் இருக்கு? அன்னைக்கு இன்னொரு பேப்பர் கூட இருந்ததே, தலை மூடி தெரிஞ்சதே. எங்க ஒளிச்சு வச்சிருப்பான்னு தெரியலையே. ஒரு வேளை மேசையிலுக்கு அடியில என்னத்தையாவது ஒளிச்சு வச்சிருப்பானோ? இவன் கதவு பூட்டி பூட்டி சாவியை கொண்டு தெரியத பாக்கச்சுல. வரைஞ்ச பேப்பர் மட்டும் இல்ல, யார ஏதோ பிள்ளைகளோட ஒளிச்சு வச்சிருப்பான் போல தெரியுதே. எதுக்கு மேசையிலுக்கு இடையில எல்லாம் குனிஞ்சு பாப்போம். இங்க ஒண்ணுத்தையும் காணல, இங்கேயும் ஒன்னையும் காணலையே. ஐயப்பா எல்லோரும் குனிஞ்சுக்கிட்டு எழும்பதுக்கு முடியுதா? என்ன வலி வலிக்கு. ரோசா உயிரே போனாலாம் இந்த பையன் இந்த ரூமுக்குள்ள என்ன ஒளிச்சு வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்காம வெளியே போடாத. தேடு, நீ யாருன்னு காட்டு. ஏ பொண்ணு, யாராவது உள்ள இருக்குதியா? கிருங்க மாட்டா, அவன் ஒளிச்சு வச்ச ஆள் இல்ல. எங்க கிருங்குவா? ஒருவேளை இங்க இடையில எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பானோ? ஏ பொண்ணு உள்ள இருக்குதியா? ஏ பொண்ணு என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு இந்த ரோசா கண்டுபிடிக்கேன். ஒரு வேளை புக்கு எல்லாம் அடிச்சு வச்சிருக்கானே, அங்க என்னத்தையாவது ஒளிச்சு வச்சிருப்பான், அங்க தேடி பாப்போம். எங்க என்னத்தை ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. ரூம் பூட்டி பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போறேன். எங்க அடியாத்தி பாக்கியானே பாக்கியானே பாக்கியானே. ரோசா எப்படியாவது சமாளி. ஐடியா 1 2 3 4. அட கவினே, மக்கா நீ இங்க நிக்கியா? நான் கூட நீ வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டியோன்னு நினைச்சேன் பாத்துக்கா. உன்னைய தேடிதான் இங்க வந்தேன். யார் ரூம்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதியா? டைட் எது? நான் டைட் இருக்கேனே, உடம்ப குறைக்கிறதுக்கு எக்சர்சைஸ் எல்லாம் செய்யணுமே. அதான் மக்கா குனிஞ்சி நிமிந்து நிமிந்து குனிஞ்சி குனிஞ்சி நிமிந்து நிமிந்து குனிஞ்சி எக்சர்சைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன போன்ல தான் பார்த்தேன். ஏ கிழவி, நான் இல்லாத நேரம் யார் ரூமுக்கு வந்து என்னத்தை தேடிக்கிட்டு இருக்குதியா? தியானனா வேற குவாலி பிடிக்கிறதுக்கா வந்தியா? மக்கா
உன் சத்தியம் உள்ளது. நான் உன்னைய தேடி தான் வந்தேன். அந்த இடத்துல தான் ஓரமா வந்துட்டேன். இன்னைக்கு எக்ஸசைஸ் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு நிக்கேன். டயட்னு ஒண்ணு இருந்தா சில போல எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் கண்டியா. கழுவி ஏன் ரூமுக்குள்ள நான் என்ன பொண்ணைய ஒளிச்சு வச்சிருக்கேன். பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கிறது மாதிரி குனிஞ்சு நிமிந்து தேடுதியா? யாரு குனிஞ்சி நிமிந்து இல்ல, குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி என்னது? குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு கண்ணு காணலையா? சரி எல்லாரும் இனிமே ரெசிபி எடுப்போம். ரோசா, நான் இல்லாத நேரம் ஏன் ரூம்ல உங்களுக்கு என்ன வேலை? என்ன பொண்ணு கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கேன்னு நினைச்சியலா? என்னை பார்த்தா அப்படியே தெரியுது. ஒழுங்கே இப்பதான்ல ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சு வந்தானே நீ. கிளவி அது என் ஃப்ரெண்டு காண்டி பண்ணேன். உன் சிநேகித பையனுக்காண்டி செஞ்சவன் ஏன் உனக்காண்டியும் ஒரு பிள்ளைய ரூமுக்குள்ள ஒளிச்சு வைக்க மாட்டேன்? இங்க பாரு, நீ ஒரு பிள்ளைய ஒளிச்சு வச்சா கூட நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவேன். யாரு நீங்க? உன் சத்தியம் உள்ளது. உங்க சத்தியம் பூரா தண்ணியில எழுதுனதுக்கு சமந்தான். அவனே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு நடந்தாலும் அது எனக்கிட்ட கேட்டுதான் நடக்கணும். எனக்கிட்ட கேட்டுதான் நீ முடிவு பண்ணணும். ஆமா பண்ணியாவ. வெளியே போங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். இந்த ஆட்டுக்குட்டிக்கு பெறாம நீ யார வரைஞ்சு வச்ச? ஆட்டுக்குட்டிக்கு பெறாம ஆட்டுக்குட்டிக்கு வால் தானே இருக்கான். இல்ல, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு முடி இருந்தது. அந்த பொம்பளை பிள்ளை யாரு? யாரு? வெளியே வாங்க. ஓவியத்தை பாரு, இதுக்கு மட்டும் நல்ல தெம்பு இருக்கான். வாங்க வெளியே. நீ ஒரு வயசு காலத்தை இப்படியா இழுத்து வெளியே போடுவேன். இதோட விட்டனேன்னு சந்தோஷப்படுங்க. சரி மக்கா, குறிஞ்சி நிமிந்து உன ரூமுக்குள்ள எக்ஸசைஸ் பண்ணத விடு, மறந்துரு. உனக்கிட்ட நான் எதையாவது மறைக்கேனா? ஏதாவது புதுசா பிள்ளைல பியானோ சட்டையும் போட்டா கூட உனக்கிட்ட வந்து சொல்லேன். நானும் கேட்டேன், வேலை வெட்டி இல்லாம நீங்களா உளறிக்கிட்டு இருக்குதியா? ஏம்பளா மக்கா கோபப்படியா? நீயே நானும் பியாரையும் பாட்டி அப்படியா பழவி இருக்கான். பிறகு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாம் பழவி இருக்கான். ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, நீ என்னதான் சொல்லு, உன் ஃப்ரெண்ட் நான் தான். என்னால ஒண்ணும் அப்படி ஏத்துக்கிட முடியாது. நீ யாரையோ மனசுக்குள்ள வச்சிருக்க, யாரையோ வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்க. அந்த பாத்ரூமுக்குள்ள தான் நீ யாரையோ ஒளிச்சு வச்சிருக்க. இது இச்சி ரோஸ். அங்க மட்டும் தான் நான் செக் பண்ணல. மாறு, அங்கே போய் பாத்துக்கிட்டு வந்துறீங்க. ஓடிங்க. அந்தால கதவு பூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டான். இப்போ கலவி அந்த பக்கம். நீ கதவு பூட்டினாலும் சரி, கதவு பூட்டி சாவியை பாக்கெட்டுக்குள்ளே வச்சு கொண்டு தெரிஞ்சாலும் சரி, உன் மனசுக்குள்ள இருந்து உறுத்திக்கிட்டு இருக்க, அரைச்சுக்கிட்டு இருக்க அந்த முன்னாள் காதலி யாருன்னு நான் கண்டுபிடிக்கேன். செவி அடைக்குது, அங்க போங்க. இனிமே இவன் எப்ப வெளியே போவான்னு சொல்லிட்டு பார்த்து பக்கு வச்சுக்கிட்டு தான் இங்க இருக்கணும். உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்காம விடப்படாது. ரோசா அலாட்டாயிரு. பாட்டி வேமக்கா, நீ என்ன இங்க? அது பாட்டி, நான் தியாக்காவை பாக்கிறதுக்கு வந்தேன். ஓ, அவளை பாக்கிறதுக்கு வந்தியா? நான் கூட நீ அந்த பிள்ளைய பாக்கிறதுக்கு தான் வந்திருப்பேன்னு நினைச்சேன். எந்த பிள்ளையா? அதான் என் பியானை கவின பையனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு முன்னாள் காதலி இருந்து அவனை அரைச்சுக்கிட்டு இருக்காளே. எது முன்னாள் காதலியா? மெதுவா பேசு, பலமா பேசாத, பையனுக்கு காதல கேட்ட போகுது. பாட்டி முன்னாள் காதலியா? அப்பனா எக்ஸா? ஆமா, அவளை அவன் மனசுக்குள்ளதான் வச்சிருக்கானா இல்ல ரூமுக்குள்ள வச்சிருக்கானு கண்டுபிடிக்கணும். வச்சிருக்காரா? ஆமா வச்சிருக்கான். ஆனா எங்க வச்சிருக்கான்னு தான் தெரியல. ஓ, அந்த வச்சிருக்கதா? இல்ல வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு முன்னாள் காதலியா மனசுக்குள்ள வச்சிருக்க மாதிரி இல்ல, இந்த ரூமுக்குள்ளதான் வச்சிருக்கான். பாட்டி ரூமுக்குள்ள வச்சிருக்காருன்னா முன்னாள் காதலி இல்ல, இன்னாள் காதலி. படிச்ச பிள்ளைதான் கண்டியா. நான் கூட வச்சிருக்கேன்னு தெரியும், ஆனா முன்னாளா இன்னாலாம் தெரியாம போயிட்டேன். பாட்டி வச்சிருந்தா அது இன்னாள் தான். ஆமா ஆமா ஆமாக்கா. இந்த உடுப்பை எங்க இருந்து எடுத்த? உடுப்பா? ஓ, டாப்பா? ஆமா, வளவலையா நல்லா இருக்கேன். நம்ம குளத்துல கொண்டு போட்டாலும் 4-5 மீன் பிடிக்கலாம். பாட்டி இல்லமக்கா, நல்லா இருக்குதுன்னு சொல்லி எங்க இருந்து எடுத்த? எடுத்து ஸ்டிச் பண்ணது. ஆமா, அப்பனா அத்தான் யாரையும் வச்சிருக்காரா உள்ள? அவன் வச்சிருக்கிறது இருக்கட்டும், இதே போல ஒரு துணி எடுத்து எனக்கு போட்டா எப்படி இருக்கான்? சூப்பரா இருப்பியா பாட்டி. என்னையோட இந்த துணி உங்களுக்கு தான் அழகா இருக்கான். சின்ன அணக்கமே இல்ல, ஒரு வேலை போயிருப்பாவ்ளோ. தேவத மாதிரி இருப்பியா? நாளைக்கு காலமா நான் வருவேன். இதே போல நான் போடாம இன்னொரு துணி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க போட்டு பாருங்க. அக்கா, என் மேல உனக்கு எம்பிட்டு பாசம். இந்த வீட்ல தான் இருக்குதோலை. நான் மாடனுக்கு ஏழை ஆவதுக்கு யாராவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்களா? நான் தான் கட்டப்பட்டு டயட் இருந்துகிட்டு இருக்கேன். உண்மையாவா? ஆமா. சரி, இந்த பையன் உன காலேஜ்ல தானே படிக்கான். அங்க ஏதாவது பிள்ளைய கரெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டியா? காலேஜ் பஸ்ல போகாம சிலப்ப பைக்ல வருவாவ, ஏதோ ஒரு பிள்ளைய பாக்கிறதுக்கு தான். ஆனா எந்த பிள்ளை என்ன ஆகுதுனால எனக்கு தெரியாது. திடீர்னு பிரேக்கப் ஆயிட்டுன்னு சொன்னா சிவா இங்க என்ன பண்ணிக்கிட்டு நிக்கா? அவன் பிரேக்கப் ஆயிட்டுன்னு தான் சொல்லுவான், ஆனா பிரேக்கப் ஆவேல. என்னமா வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. பாட்டி, நம்ம பரவ பேசுவோமே, இந்த டாபிக் பத்தி நம்ம பரவ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓ, ஏன் கதை தான் ஓடுதா? டிஸ்கஸ் பண்றீங்க. டிஸ்கஸ் இருங்கடி, வைக்கிறேன் ஆப்பு. உனக்கு அவன் வச்சிருக்க பிள்ளை யாருன்னு தெரியணும். வச்சிருக்கணும்.
ஐயோ பாட்டி தமாசா பேசாதுங்க. அத்தா அப்படியெல்லாம் யாரையாவது வச்சிருக்குமா? வச்சிருக்குதுன்னா வேற. அத்தா ஸ்ரீனிவாசன் மாமா மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாரு. ஆமா பொத்தா இருக்க மாட்டான். அவன் விட்டா அவன் அப்பனையே வித்துக்கிட்டு வருவான். ஐயோ பாட்டி அத்தான் பாவம், அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. என்னைய பார்த்தா நடிக்க வச்சையா? அவன் வச்சிருக்க பிள்ளை யாருன்னு உனக்கு தெரியணும். அவன் வச்சிருக்க பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியணும். முக்கியமா அவன் மனசுக்குள்ள வச்சிருக்கானா இல்லனா ரூம்குள்ள வச்சிருக்கானான்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ பாட்டி அடுத்த வீலுக்கு பர்சனல்குள்ள எல்லாம் தலை போடியது தப்பு, நாகரிகமே இல்ல. அப்பப்பா நான் சும்மா நீங்க வெளியே நிக்குதியலே, அவங்கள பாத்துக்கிட்டு போலாம் விசாரிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். உன் காலேஜ்ல தானே படிக்கேன், நீ தீவிரமா அவனை ஃபாலோ பண்ணு. ஃபாலோ தானே பாட்டி, பண்ணிடலாம். நான் வீட்டுல அவனை ஃபாலோ பண்ணி அவன் யாரு எங்க வச்சிருக்கான்னு நம்ம 2 பேரும் கண்டுபிடிக்கலாம். சரியா? டீலா நோ டீலா? ஒன்னு டீல்னு சொல்லு, இல்லனா நோ டீல்னு சொல்லு. அத்தான் நீங்க இப்ப வந்தியா? உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். அத்தானா கவினே மக்க நீயா? இல்ல இல்ல என் ஆவி உயிரோட நிக்க ஆவின்னு சொல்லியா? அம்மா என்ன டிஸ்கஷன் பலமா போயிட்டு இருக்கு? அது இந்த தனுப்புல இருக்கியா கண்டியா? ஆமா அவியலுக்கு என்ன? அவ பஸ் ஸ்டாப்பா நீ ஏதோ ஒரு பிள்ளை தேடி அலைஞ்சத பாத்திருக்கான். அதான் எனக்கிட்ட வந்து சொன்னா அந்த பிள்ளை வச்சிருக்காரா அப்படின்னு கேட்டா. முறைக்கிறானே. நான் உன்னைய பத்தி நல்ல விதமா தான் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நீ அப்படி எந்த பிள்ளையும் வச்சிருக்க மாட்டேன். இல்ல மனசுல அப்பனை போல காதல் கத்திரிக்காய் எல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு புகழ்ந்துகிட்டு இருந்தேன். நீ அப்படியே அர்ஜுன போலேன்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன். உங்க புகழ்ச்சிய நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். பாத்துட்டானா? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? நான் தியாக்காவை பாக்கிறதுக்கு தான் வந்தேன். மறுபடியும் இந்த கிழவிக்கு குடல சேர்ந்துக்கிட்டு மனசுல வச்சிருக்கனா ரூம்குள்ள வச்சிருக்கனான்னு பாக்கிறதுக்கு ரூம் வாசல்ல இனிமே யாராவது வரணும். டைசனை விட்டு ஓட துரத்தியேன். டைசனை வச்சா என்ன பயமுறுத்திய? டைசனை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன்டா. அது மட்டும் இல்லாம பாட்டு சொல்லிய மாதிரி நீ யார வச்சிருக்கன்னு நான் கண்டுபிடிக்கேன். ஐ மீன் மனசுலயே ரூம்லயானு. திருன்னு முழிக்கத பாரு ரெண்டாம். பாட்டு சொல்லிய மாதிரி ரூமுக்குள்ள என்ன தொலைச்சு வச்சிருக்கியான்னு இன்னைக்கு கண்டுபிடிக்கேன். கண்டுபிடிச்சு அத்தானுகிட்ட போட்டு கொடுத்து உண்டு இல்லைன்னு ஆக்கேன். ஒவ்வொரு டைசனை வச்சா மிரட்டேன். அந்த டைசனை முத கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். அம்மா அம்மா சித்தி என்ன ஒருத்தரையும் காணையில வீட்ல? காலம் காத்தால எங்க போயிட்டாவ? அம்மா சித்தி மினி யாரும் இல்லையா வீட்ல? வரேன். ஏமா செவத்துல மாட்டிருந்த எங்க போட்டோ எங்க? அத அகல்யா எடுத்தான். அகல்யா எடுத்தாளா? அவளை யாரு எடுக்க சொன்னது? அவளுக்கு எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, எடுத்தா. இனிமே 5 கழுத்துல வர போறது அவதானே. அம்மா அதுக்குன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துருவாளா? இத்தனை வருஷமா அது அதுல தானே இருந்தது. அவளோட போட்டோக்கு மாலை போடுறதுக்கு கூட நான் விட்டது இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அவ என்னமோ உயிரோட தான் இருக்கா. அதுல இருந்து போட்டோ எடுக்கிறதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? கத்தாதல. நான் தப்பு செஞ்சிருக்கேன், அதுக்குன்னு சொல்லிட்டு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டேன். தண்டனையா? அவளை கல்யாணம் பண்றது தண்டனையா? பிறவே செஞ்ச தப்புக்கு தண்டனை தானே, அத நான் தண்டனையா தான் ஏத்துக்கிறேன். எந்தாலும் எடுத்துக்கிட்டு போ, அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா கத்துவேன்? என்ன பொறுத்த வரைக்கும் அஞ்சு தான் என் பொண்டாட்டி. எங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அந்த போட்டோ அதுல தானே இருந்தது. இவ கூட நிச்சயம் ஆனதா அதை எடுத்து போட்டுவாளா? அதை தூக்கி போடுறதுக்கு இவளுக்கு யாரு உரிமையை கொடுத்தது? இவ யாரு அதை தூக்கி போடுறதுக்கு? இல்ல தூக்கி போட்டானா இப்ப சொன்னேன், அவதான் எடுத்தான் தானே சொன்னேன். அதான் கேக்கேன், அதை எடுக்கிறதுக்கு அவ யாரு? அவ யாருன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட எகராத. இனிமே அவதான் உன் பொண்டாட்டி. அது பிறவைக்கு அந்த போட்டோயை தூக்கி போடுறதுக்கு அவ எடுக்கல. போட்டோக்கு பரம வலை பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தான் எடுத்தா. தொடக்கிறதுக்கு தான் எடுத்தா. தொடச்சுக்கிட்டு உன் போட்டோயா அதுலயே மாட்டி வச்சிருவா. என்னமோ கத்துறேன். அவ யாருன்னு கேட்கல. அவ ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி தெரியாத அவனுக்கு அவ யாருன்னு. முதல்ல சொல்லிருக்க வேண்டியது தானே, தொடக்கிறதுக்கு தான் எடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஏற்கனவே சில கிறுக்கு வேலையெல்லாம் முன்ன பண்ணவதான். அதான் நிச்சயம் ஆனோடனா போட்டோ தூக்கி போடுறதுக்கு எடுத்திருப்பான்னு நினைச்சேன். செய்யதெல்லாம் கிறுக்கு வேலை. சரி வீட்டுல எல்லாரும் எங்க? யாரையும் காணலன்னா தியாடு. இப்ப என்ன உங்களுக்கு? சீரிக்கிட்டு வார. அவ யாருன்னு கேக்குதியே. அவ கேட்டுக்கிட்டு வந்தாள்னா மனசு என்ன மாதிரி பாடுபடான்னு யோசிச்சியா? செய்யதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியாம பேசிட்டேமா, மன்னிச்சிருங்க. சித்தி எங்க? மினி வாசு யாரையும் காணல. சித்தி வெளியே கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொன்னான். வாசு வேலை விஷயமா யாரையோ பாக்குறதுக்கு போனான். வேலை விஷயமாவா? ஆமா, அவன் இனிமே ஃபாரின் போவேலையா இல்ல, இங்கே ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்காம போல. அதுக்கு யாரையோ பாக்குறதுக்கு போயிருக்கான். 11th என்ன குரூப் எடுத்தா எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் கேட்டான். நான் சொன்ன குரூப் தான் எடுத்து படிச்சான். அது பிறகு ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு காலேஜ் போகும்போது என்ன படிக்கலாம்னு என்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணான். ஃபாரின்ல வேலையை நான் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். இப்ப என்கிட்ட எதை பத்தியும் கேட்கல. ஏதாவது பிளான் வச்சிருப்பானா இருக்கான். அது சக்சஸ் ஆச்சுன்னா அது பிறகு உனக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவானா இருக்கான். நீயே முழு நேர குடிகாரனா இருக்க. ஒரு நாளைக்கு 5 தடவையாவது இதை ரெஜிஸ்டர் பண்ணாம விட மாட்டியா? நீ என்னைக்காவது குடிக்காம இருந்திருக்கியா? நீ குடிக்காம இரு, அது பிறகு நான் ரெஜிஸ்டர் பண்ணியதான் நடத்தியேன். சரி, காய போட்டிருந்த துணியை காணல பாத்தியலாம்? ரூம்ல தானே எடுத்து வச்சேன். எல்லாம் இருக்குமா? நான் இன்னைக்கு போடுறதுக்கு பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சிருந்தேனா அதை மட்டும் காணும். அயன் பண்றதுக்கு தேடுறேன், காணல.
நேத்து கொடியில காய போடுற துணியெல்லாம் பறக்கி நான் தானே ஒரு ரூம்ல கொண்டு வச்சேன். எதையாவது மறந்து கொடியிலே போட்டுட்டானோ? இரு போய் பாத்துட்டு வரேன். இல்லம்மா நான் போய் பாத்துட்டேன். உனக்கு வேற சட்டையும் பேண்டமா இல்ல? யார எதையாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு போ. மா நேத்து கேன்சல் ஆன மீட்டிங் இன்னைக்கு. சரி அந்த ஷர்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை போட்டுட்டு போலான்னு பார்த்தேன். கொஞ்சம் எங்கேயாவது பாருங்களேன். எத்தனை சட்டை இருக்கு, அது மட்டும் தான் நல்ல சட்டையா? சார் சாரு வாமா. சார் நீங்க தேடிக்கிட்டு இருக்க பேண்ட் ஷர்ட் இதானே? இது எப்படி ஓட்ட வந்தது? அது காத்தடிச்சு வெளியே பறந்து கிடந்தது காம்பவுண்டுக்கு வெளியே. இது வரைக்கும் வீட்டுக்குள்ள காய போட்டிருந்த துணி காம்பவுண்டுக்கு வெளியே போனது கிடையாது. நேத்து லேசா மழை தூத்துச்சு கண்டியா, நல்ல காத்தம் அடிச்சுது, அதுல பறந்து வெளியே போயிருக்கான். நேத்துக்கே பறந்து போனதா நீ இன்னைக்கு எடுத்துட்டு வரியா? அது நேத்துக்கே எடுத்து வச்சிருந்தேன் சார், குடுக்கறதுக்கு மறந்துட்டேன். இந்தாங்க. இவ எதுக்கு யா ஷர்ட் பேண்ட் எடுத்து வச்சிருக்கா? என்ன ரெண்டு பேரும் என்னைய பாத்துக்கிட்டு நிக்கிறியா? ஒன்னே பாத்துக்கிட்டு இருக்க நானு. கோயிலுக்கு வேண்டுதல். அம்மா சித்தி வீட்ல யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு கத்திட்டு என்ன எதுக்காண்டி பாத்துக்கிட்டு இருக்கிறியான்னு கேட்கான். ஆளை பாரு. வா போய் துணியை மாத்திக்கிட்டு வா. விக்ரம்க்கு அம்மா இன்னைக்கு வரல, எப்படியும் இனிமே தானே டிஃபன் ரெடி பண்ண போவியா? நான் வெளியே சாப்பிட்டுக்கலாம். தள்ளுங்க. அவசரமா இனிமே ஊத்துவியலை தோசை. இல்ல சார், டிஃபன் ரெடியா தான் இருக்கு, நீங்க வந்தியல்னா சாப்பிடலாம். யார் பண்ணது? அவதான் பண்ணிருக்கா. அவளுக்கிட்ட வீட்டு வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தானே சொல்லியிருந்தேன். அதே வரல, நான் எழும்பதுக்கு முந்தையே எழும்பி வேலையெல்லாம் முடிச்சிருக்கான். மீட்டிங்னு சொல்லிய போற நேரத்துல கத்தாம துணியை மாத்திக்கிட்டு வா. வரேன். ஷோ ஷர்ட்டும் பேண்ட் இவளுக்கிட்ட எப்படி போயிருக்கோம்? இவ்வளவு கசங்கி இருக்குது.